வணக்கம். நான் இந்த தன்வினை தன்னை சுடும் படத்தோட சினிமோட்டோகிராஃபர் அண்ட் எடிட்டர். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது நம்ம ரோஹித். ஆக்சுவலி அவங்களோட மேக்கிங் கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது இந்த படத்தில். நான் கதை சொல்லும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா பண்ண போகிறோம், எப்படிடா பண்ண போகிறோன்னு. நான் ஃபீல்டுக்கு போய் பார்க்குறப்ப அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஷூட்டே. திடீர்னு நடுவில் நான் அப்போ தான் கேமராவை எடுத்துகிட்டு முன்னாடி போவேன். திடீர்னு கட் சொல்லுவான். என்னடான்னு பார்த்தா அவன் 2 செகண்ட் அதிகமாக பேசிட்டான், கட் பண்ணு, திரும்ப போம்பான். அது மட்டும் இல்லாமல் லைட்டிங்க்கு பயங்கர ஸ்ட்ரகிளாக இருந்தது எங்களுக்கு. வீட்டில் வந்துட்டு ஒரே ஒரு ரூமு, 2 ஜன்னல் இருந்தது. வெளியிலேருந்து பயங்கரமான சன்லைட்டு. என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவும் இல்லை. இவன் இந்த வீட்டில் தான் எழுதணுன்ட்டான் வேறு. அதுக்கப்புறம் ஷூட்டுக்கே லேட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் பண்ணி அந்த ஃபுட்டேஜ் டெலீட் ஆகி ஒட்டுமொத்த டீமே ஒரு மாதிரி வருத்தத்துக்கு போய் திரும்ப அந்த ஷூட் எடுத்து இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்திருக்கு. அவுட்டும் எக்ஸ்ட்ரா நிறையா வந்தது. எல்லாம் கைக்கூடி வந்தது. மியூசிக் தமிழ் கவின்னு சொல்லவே தேவையில்ல, சூப்பராக பண்ணியிருந்தோம். படம் பாக்கெட் கேமராவில் இருக்குது. பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.